வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாம் அப்துல் மஜீத் ஜசீம், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தாளமுக்க நிலை நீடிக்கும் அறிகுறி. அடுத்த சில நாட்களிலும் தொடர்ந்தும் மழை வீழ்ச்சி 100 மில்லிமீட்டரை தாண்டலாம். சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு நாளை பாடசாலைகள் ஆரம்பம். பிள்ளைகளின் சுகாதார நிலை பாதகமாக இருந்தால் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம், சுகாதார தரப்பு வேண்டுகோள். ஃபாத்திமாவை கொலை செய்து பயணப்பொதியில் இட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. பாணந்துறை சலிந்துவின் போதைப் பொருளுடன் வளப்பல சிந்தா போலீஸ் வலையில். IS ட்ரோன் தாக்குதலினால் மயிரிழையில் உயிர் தப்பினார் ஈராக் பிரதமர். நாட்டை அண்டியதாக நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் விரிவடைந்து அடுத்த சில நாட்களில் தொடர்ந்தும் பல மாவட்டங்களுக்கு 100 மில்லிமீட்டரை தாண்டியதாக பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மீனவர்கள் மற்றும் கடல் பயணங்களை மேற்கொள்வோர் காலநிலை அறிக்கைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் தொடர்ந்தும் நீடிக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கு சபரகமுவ, மத்திய, வடமேல், வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பெய்யலாம். நாட்டின் ஏனைய பாகங்களில் குறிப்பாக மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும். இதே நேரம் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை, காலி, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் தாழ்ந்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நோட்டன் பிரிட்ஜ், விமல சுரேந்திர நீர்த்தேக்கங்கள் வான்மட்டத்தை எட்டியுள்ளதாக நுவரெலியா இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ராஜாங்கனை நீர்த்தேக்கம் மற்றும் தெதுரோயாவின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி ஹங்கமுவ பிரதான வீதியின் அலுகெட்டிய வீதியில் 500 மீட்டர் வரை நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அலபாத்த பகுதியில் தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியமையினால் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சுரங்க கைத்தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளதென தெரிய வருகின்றது. பலத்த மழையுடன் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக கண்டி, மாத்தளை வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அக்குரணை நகரின் ஊடாக பாயும் வஹகல ஓயா பெருக்கெடுத்தமையினால் அப்பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. அல்ல முதல் நமனுகுல ஊடாக பசறை வரையிலான வீதியின் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. வீதியில் மண்மேடுகள் இடிந்து வீழ்ந்துள்ளதாகவும் அதன் கற்கள் அகற்றப்படுவதாகவும் அவற்றை அகற்றியதன் பின்னர் மூடப்பட்ட வீதிகள் திறக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பயணிப்பது ஆபத்தானதென பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடி வேம்பு, அக்கரைப்பற்று ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் மழை, காற்று காரணமாக கண்ணகி கிராமத்துக்கு அண்மையில் வயல்வெளியில் நடப்பட்டிருந்த 4 மின்சார கம்பங்கள் வீழ்ந்துள்ளன. 11,000 வால்ட் மின்சாரத்தை கொண்டு செல்லும் மின்கம்பியை தாங்கியிருக்கும் மின்கம்பங்களே இவ்வாறு சரிந்துள்ளன. மின்கம்பிகளும் அறுந்துள்ளன. கண்ணகிபுரம் கிராமத்தில் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதே நேரம் பிள்ளைகளின் மனோநிலை, சமூக ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஆன்லைன் கல்வியினால் வழங்க முடியாது என மருத்துவ நிபுணர் டாக்டர் டுலங்கி தகநாயக்க தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று காரணமாக நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் பல்வேறு கட்டங்களின் அடிப்படையில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆரம்ப பிரிவு கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட அதேவேளை கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர கல்வி நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார தரப்பினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாடசாலை நடவடிக்கையை நடத்தி செல்வது தொடர்பாக அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவிக்கிறது.
தரம் 6 முதல் 9ஆம் தரம் வகையான வகுப்புகளின் கல்வி நடவடிக்கை ஆரம்பிப்பது தொடர்பில் எந்தவித அறிவுறுத்தலும் வழங்கப்படாத நிலையில் எதிர்வரும் தினங்களில் இந்த வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் உரிய தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கைவிடப்பட்ட பாடவிதானங்களை எவ்வாறு செயற்படுத்துவது மற்றும் பரீட்சை நடத்தப்படும் திகதி தொடர்பிலும் கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக 2020-2021 ஆண்டுகளில் பாடசாலைகள் மூடப்பட்டதன் காரணமாக மேல் மாகாணம் மற்றும் ஏனைய மாகாண மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்கை நஷ்டம் தொடர்பாக கணிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பாக மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் சுனில் ஜெயந்த நவரட்ன கருத்து வெளியிட்டார். 2020 ஆண்டு மேல் மாகாண மாணவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 55% ஆகும். மேல் மாகாணத்திற்கு வெளியே 45% நஷ்டம் ஏற்பட்டது. 2021 ஆண்டு மேல் மாகாணத்தில் 90% நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்கு வெளியே 70% நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நஷ்டத்தை எவ்வாறு ஈடு செய்வது என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். நவம்பர் மாதம் முதல் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை 20 வார காலத்திற்கு பாடசாலைகளை நடத்தி தற்போதுள்ள வகுப்புகளில் இருந்து அடுத்த வகுப்புக்கு நடத்துவதற்கு தேவையான பகுதிகளை மாணவர்களுக்கு வழங்க உள்ளோம். நாளைய தினம் பாடசாலைகளை திறப்பதற்காக பெற்றோரின் பங்களிப்புடன் பாடசாலைகளை துப்புரவு செய்யும் பணிகள் இன்றும் இடம்பெற்றன. இதேவேளை பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தி வருவதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ඉහළ පන්තිවල හැම ශිෂ්‍යයෙක්ටම ශිෂ්‍යාවකටම එන්නත් දීම හමාර කරද. உயர்தர வகுப்பில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. காப்போத்த உயர்தர சாதாரண தரம் மற்றும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான புதிய திகதிகள் பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்குவதில் பூரண கரிசனை காட்டியுள்ளனர். இது தொடர்பில் அரசாங்கமும் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றது. அனைத்து ஆசிரியர்களும் தேசிய பொறுப்பாக பிள்ளைகளுக்கு கல்வியினை வழங்குவது அவர்களது கடமையாகும். ஆகையால் அவர்கள் பாடசாலைக்கு வந்து கல்வியினை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். කටයුතු ආරම්භ කරන්න හවුල් වෙන බව අපේ විශ්වාසය. இதே நேரம் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் HD கலையகத்தில் இடம்பெற்ற வசந்தம் வருவது சத்தியம் எனும் ஒருங்கிணைந்த நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் மனோநிலை தொடர்பான மருத்துவ நிபுணர் டாக்டர் டுலாங்கி தஹநாயக்க கருத்து வெளியிடுகையில் பிள்ளைகளின் மனோநிலை சமூக ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு பிள்ளைகள் பாடசாலை சமூகத்துடன் கலந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். ஊடகத்துறை அமைச்சும் இலங்கை லத்திரனியல் ஒளிபரப்பாளர்கள் கூட்டணியும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் கண்டி தர்மராஜ கல்லூரி அதிபர் கமல் ஆரியசிங்க, பிரபல வளவாளர் திஸ்ஸ ஜனநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். கலாநிதி ஹசந்த ஹெட்டியாராச்சி இதனை நெறிப்படுத்தினார். அதிகளவான பிள்ளைகள் கொரோனா தொற்றுக்குள்ளாவதாக கொழும்பு ரிச்வி சீமாட்டி வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் உடல்நிலை மோசமாக இருந்தால் அவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பெற்றோரை கேட்டுள்ளனர். வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் தற்போது இந்நிலைமை மாறி அனுமதிக்கப்படும் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கோ அல்லது அவருடன் உள்ளவருக்கோ இருமல் அல்லது கொரோனா அறிகுறிகள் காணப்படுமாயின் அது COVID-19 ஆகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனை உறுதிப்படுத்தும் வரை பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் இருப்பது அவசியமாகும். குறித்த ஏதாவது நோய் அறிகுறி காணப்படுமாயின் பிள்ளைகளை வீட்டில் வைத்து அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை வழங்குவது மற்றும் வைத்தியரின் ஆலோசனை பெறுவது அவசியமாகும். கொரோனா வைரஸ் மீண்டும் தலை தூக்கும் அச்சுறுத்தல் நாட்டில் ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாசுமன தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் நிலை காணப்படுகிறது. பயணத்தடை நீக்கப்பட்டதன் பின்னர் கோவிட் பரவாத ஒரு நாட்டை போன்று மக்கள் செயற்பட ஆரம்பித்தனர். டிசம்பர் மாதம் அளவில் 4வது அலை தலை தூக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நாங்கள் இதிலிருந்து மீள முடியாது. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது முகக்கவசத்தை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஒரு மாத்திரை தொடர்பாக அனுமதி பெற்றுக் கொள்ள உள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகின்றன. இது உண்மையா? அது அந்த புதிய ஊடகம் தொடர்பான விடயம். அதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, எந்த அளவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் வினவியுள்ளோம். அதற்கு இவ்வாரம் பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். இன்றைய தினம் 458 பேர் புதிதாக கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர்.
அதன் அடிப்படையில் இதுவரை 5,45,088 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் 5,15,183 பேர் இதுவரை சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். 15,606 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. இதுவரை 13,856 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதே நேரம் இன்றைய தினமும் பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசி வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சபுகஸ்கந்த பகுதியில் உள்ள குப்பை மேட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மகர பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டதன் பின்னர் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவிடப்பட்டது. படுகொலை இடம்பெற்றதன் பின்னர் சந்தேக நபர்களான தம்பதியினர் வீட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு தயாராகும் சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சமீபமாக உள்ள குப்பை மேட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பயணப்பையில் குறித்த பெண்ணின் சடலம் கடந்த 4ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டது. முகமது ஷாஃபி ஃபாத்திமா மும்தாஸ் எனும் படுகொலை செய்யப்பட்ட இப்பெண் சூதாட்டத்தில் கடுமையாக பழக்கப்பட்ட ஒருவர் ஆவார். இப்பெண் ரொஷானா எனும் அவரது தோழியுடன் முச்சக்கர வண்டியில் ஏறிச் சென்றுள்ளதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ரொஷானா எனும் பெண் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து அவர்கள் வசித்து வந்த வாடகை வீட்டை கைவிட்டு தப்பிச் செல்வதற்காக பொருட்களை லொரியொன்றில் ஏற்றும் விதம் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர்களான தம்பதியினர் மகர நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நாளை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வெளிநாட்டில் மறைந்திருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக தகவல்கள் கிடைத்துள்ள பாணந்துரை சலிந்து என்பவரின் சகா கைது செய்யப்பட்டுள்ளார். 1 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பெறுமதியுடைய ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் வில்லைகளை எடுத்துச் சென்றபோது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் முச்சக்கர வண்டியொன்று சோதனையிடப்பட்டது. அதிலிருந்து 3600 பாக்கெட்டுகளும் 210 போதைப்பொருள் வில்லைகளும் லத்தரனியல் தராசு உட்பட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல்காரரான பாணந்துரை சலிந்துவின் சகாவான 37 வயதான வலப்பன சிந்தா என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனைய போதைப்பொருள் விற்பனையாளர்களுக்கு வழங்குவதற்காக இவை எடுத்துச் செல்லப்பட்டதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அவர் பாணந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையாளர் ஒருவரை கைது செய்ய சென்றபோது கிராமவாசிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 2 போலீசார் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் விச போதைப்பொருள் முற்றுகை பிரிவு அதிகாரிகள் ககட்ட கஸ்கிரிய பகுதியில் நேற்று மாலை மேற்கொண்ட முற்றுகையின் போது இந்நிலை உருவாகியது. 27 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த நபர் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது பிரதேசவாசிகள் போலீசாரை தடிகளை கொண்டு தாக்குதல் நடத்தினர். பின்னர் அவ்விடத்திற்கு வேறு போலீஸ் குழு வருகை தந்து நிலைமையை கட்டுப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 4 பெண்களும் 6 ஆண்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 5 மாவட்டங்களில் காடுகள் அழிக்கப்படுவதாக கணிப்பீட்டு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதென மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2019-2020 ஆண்டுகளில் இலங்கையில் 5 மாவட்டங்களில் கூடுதலான காடழிப்பு இடம்பெறுவதாக வயம்ப பல்கலைக்கழகத்தின் சுற்றாடல் துறை பேராசிரியர் செவ்வந்தி ஜாயக்கொடி அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் சமர்ப்பித்துள்ள கணிப்பீட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அறிக்கையின்படி கூடுதலான காடழிப்புகள் அனுராதபுரம், பொலனறுவை, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த காடுகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரங்களை வழங்கும் சுற்று நிரூபங்கள் காரணமாக காடழிப்புகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் பேராசிரியர் செவ்வந்தி ஜாயக்கொடியிடம் வினவிய போது அவ்வாறான காடழிப்புகள் 2007ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இடம்பெற்றதாக தெரிவித்தார். குறித்த கணிப்பீட்டு அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக ஜாயசுந்தர மற்றும் புலனறுவை மாவட்ட செயலாளர் WA தர்மசிறி ஆகியோர் அவ்வாறான காடழிப்புகள் தமது மாவட்டங்களில் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளனர்.
நாடு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சர்வதேசத்தை அறிவுறுத்தும் விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தொடர்புபடுத்தி இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாத காலப்பகுதியில் உலகின் முன்னணி ஊடக நிறுவனங்கள், சமூக ஊடக பிரதிநிதிகள் உட்பட 25 பேர் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். இந்தியா, நோர்வே ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 10 ஊடகவியலாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தினால் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 8 இந்திய ஊடகவியலாளர் வடபகுதிக்கான விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். யுத்தத்துக்கு பின்னர் வடக்கின் தற்போதைய நிலைமைகள், கோவிட் தொற்றை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு நாடு திறக்கப்பட்டுள்ளமை குறித்தும் அவர்கள் ஆராய உள்ளனர். நோர்வே நாட்டின் முன்னணி 2 யூடியூப் அலைவரிசைகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் தென்பகுதிக்கு விஜயம் செய்துள்ளனர். நாடு திறக்கப்பட்டுள்ள வீதம் தொடர்பாகவும் அவர்கள் கண்டறிய உள்ளனர். ரஷ்யா, யுக்ரைன், ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து ஊடகவியலாளர்கள் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். இலங்கையின் உள்நாட்டு மருத்துவம், சுற்றாடலுடன் இணைந்த சுற்றுலாத்துறை, விளையாட்டு, சமூக விடயங்களுடன் தொடர்புபட்ட சுற்றுலாத்துறை குறித்தும் ஊடக பிரதிநிதிகள் அறிவுறுத்தப்பட உள்ளனர். இதே நேரம் ஸ்ரீலங்கன் விமான சேவை கடந்த காலங்களில் புதிய 8 நேரடி விமான சேவைகளையும் ஆரம்பித்துள்ளது. விரைவில் மேலும் 5 விமான சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது. இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையே புதிய விமான சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாக பாரிஸ் நகரில் இடம்பெற்ற சந்திப்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கருத்து வெளியிட்டார். வியட்நாம், இந்தியா, சீனா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கான நேரடி விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆரம்பிக்க உள்ளது. இலங்கை சுற்றுலா கைத்தொழில்துறை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த 2ஆம் தேதி வரை 63,641 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இக்கால பகுதியில் இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த 10 நாடுகளுள் பிரான்சும் அடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமரர் டி.ஏ. ராஜபக்சவின் 54வது நினைவு தின வைபவம் தங்காலை மகவெல வீதியில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு அருகாமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. டி.ஏ. ராஜபக்ச ஞாபகார்த்த கீதம் இசைக்கப்பட்டதன் பின்னர் அவரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, திருமதி ஷிரந்தி ராஜபக்ச, சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன, அமைச்சர்களான நாமல் ராஜபக்ச, எஸ்.எம். சந்திரசேன ஆகியோரும் மலரஞ்சலி செலுத்தினர். தென் மாகாண சபையின் பணிப்பாளர் சோமவங்ச கோதாகொட ஆகியோர் டி.ஏ. ராஜபக்ச உருவச்சிலைக்கு குரக்கணினால் மலர் மாலை அணிவித்து கௌரவித்தனர். தென்மாகாண பிரதம சங்கநாயக்கர் சங்கைக்குரிய மிரிசே தம்மவங்ச தேரர் அனுசாசனம் வழங்கினார். இதே நேரம் வீரகெட்டிய மதமுலனையில் உள்ள டி.ஏ. ராஜபக்ச மற்றும் அவரது பாரியார் தோனதந்தினா சமரசிங்க திசாநாயக்கவின் நினைவு தூபிக்கு சென்ற ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் விளக்கேற்றி பெற்றோரை கௌரவித்தனர். மீனவர்களின் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்க தான் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கண்டறிய கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மன்னார் அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், அரசு திணைக்கள அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட மீனவர்கள் அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவற்றை ஆராய்ந்து செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் அங்கு உறுதியளித்தார். மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மன்னார் ஜெய்கா மண்டபத்தில் மீனவர்கள் மற்றும் சுகாதார தொண்டர்களை சந்தித்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொழில்களை மேற்கொண்டு வரும் மீனவர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். வளமான எதிர்காலத்தை எமது மக்களுக்கு வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் அங்கு தெரிவித்தார். மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாதென அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயத்தை ஏற்படுத்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள சேதன பசளை திட்டத்தை முறியடிக்க கிருமிநாசியினால் லாபமடைந்த பெரும் கம்பெனிகள் முயற்சிப்பதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது, இந்த பெரும்போகத்திலே நஷ்டம் ஏற்பட்டால் நாங்கள் விவசாயிகளுக்குரிய அந்த நஷ்டத்தில் இருந்தவர்களை பாதுகாப்பதற்கான வழிகளை செய்வோம். இந்த ரசாயன பசலை, இந்த ரசாயன கிருமிநாசினிகளினால் கோடி பில்லியன் கணக்கிலே லாபம் சம்பாதித்தவர்கள் பெரிய பெரிய கம்பெனிகள். ஆனால் இன்று இந்த சேதன பசலை வந்த விற்பாடு ஒரு 5 மாடு வைத்திருக்கின்றவர் கூட லாபம் சம்பாதிக்கின்றார். ஆகவே இதன் பின்புலத்திலே பலர் இருக்கின்றார்கள். ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் பொழுது சவால்கள் இருக்கும். ஆனா சேதன பசலை மூலம் நம்முடைய உற்பத்தி பெருகினால் யாரும் பாராட்ட மாட்டார்கள், பேசாமல் இருப்பார்கள். ஆனால் அதுல ஏதாவது பிரச்சனை வந்தால் அரசாங்கம் அதை முகம் கொடுக்கிறது, விவசாயிகள் பாதுகாப்பு. மட்டக்களப்பு கொக்குட்டிச்சோலையில் சிறு பொருளாதார விவசாய செய்கை குறித்து இலவசமாக விதை பொதிகளை வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உளுந்து விதை, பயறு, இஞ்சி, கிழங்கு ஆகியன வழங்கப்பட்டன. இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் கே. கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுபீட்சத்தின் நோக்கு நஞ்சற்ற உணவு தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய ரசாயன உரத்திற்கு பதிலாக இறக்குமதி செய்யப்பட்ட நானோ நைதரசன் திரவ உரத்தை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வவுணதீவு பகுதியில் நைதரசன் திரவத்தை அறிமுகம் செய்து வைத்தார். வவுணதீவு விவசாயிகளுக்கு நைதரசன் திரவ உரத்தை வழங்கியதுடன் அவற்றை வயலில் விசிறி விவசாயிகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கி வைத்தார். நிந்தவூர் பகுதி விவசாயிகளுக்கு சேதன பசளையை இலவசமாக விநியோகிக்கும் நடவடிக்கை நிந்தவூர் கமநல சேவை நிலையத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் MC ஃபைசல் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இலவச உர விநியோகத்தை ஆரம்பித்து வைத்தார். சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தில் 1,00,000 வீதிகளை காப்பீட்டு அபிவிருத்தி செய்யும் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் 1500 வீதிகளை ஒரே நாளில் மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நாடுபூராகவும் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நரிப்புல் தோட்டம் கள்ளச்சேனை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சிபாரசில் அமைக்கப்பட்ட 2 கிலோமீட்டர் வீதி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. இதற்கென 49 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூ பிரசாந்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கொட்டக்கல பிரதேச சபைக்கு உட்பட்ட கிறிஸ்லஸ் ஃபார்ம் KGK பாதை காப்பீடிடப்பட்ட மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இதன் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. 4.45 கிலோமீட்டர் வீதியை புனரமைக்க 80 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கொட்டக்கல பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாத் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ரமேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வரும், சுயதொழிலுக்கு வாய்ப்புகள் வரும், அதே மாதிரி சுகாதாரத்துக்கும் வாய்ப்புகள் வரும். ஆனா அபிவிருத்தி கட்டாயம் வீதிக்கும் பாடசாலைகளுக்கும் வந்தா நம்மளால ஒரு சமூகமா முன்னேற முடியும். இங்க இருக்க மக்கள் கிட்ட இது மட்டும் இல்ல, கொட்டக்கல பிரதேச சபைக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் பாஸ் ஆயிருக்கு. அதையும் நாங்க இப்ப கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். இதுக்கு கௌரவ அமைச்சர்கள் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, அது மட்டும் இல்லாம கௌரவ அமைச்சர் நிமல் லான்ஸ் அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வவுனியா பம்பைமடு கற்பகபுரம் வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் முன்மொழிவுக்கு அமைய இவ்வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. 3 கிலோமீட்டர் வீதியின் நிர்மாணிப்புக்கென 61.66 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வீதி புனரமைப்பின் ஊடாக 450 குடும்பங்களைச் சேர்ந்த 1400 பேர் பயனடைகின்றனர். 500 பாடசாலை மாணவர்களும் பயனடைவது குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான புதிய கடுகதி ரயில் சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம கவனம் செலுத்தியுள்ளார். போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான கள விஜயத்தை மேற்கொண்டார். மாவட்டத்தில் நிலவும் பொதுமக்களின் போக்குவரத்து பிரச்சினைகளை ஆராயும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்து மாவட்டத்தில் நிலவும் போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடினார். இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு டிப்போவில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறை, பௌதிக வள குறைபாடுகள், புகையிரத நிலையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்திகள் மற்றும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான புதிய கடுகதி ரயில் சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இச்சந்திப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூ பிரசாந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே நேரம் ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம ரிதிதென்ன போக்குவரத்து சாலைக்கும் விஜயம் செய்தார். வாகரை பிரதேச சபை உறுப்பினர் SM தாகிரின் அழைப்பின் பேரில் அவர் அங்கு விஜயம் செய்தார். தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள ரிதிதென்ன பஸ் டிப்போவை மீண்டும் திறந்து இயக்குவது தொடர்பாகவும் ராஜாங்க அமைச்சரிடம் எடுத்துக் கூறப்பட்டது. ரிதிதென்ன டிப்போவை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான தேவை இருப்பதாகவும் நாட்டின் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக உடனடியாக அபிவிருத்தி செய்ய முடியாது என்றும் எதிர்காலத்தில் இதனை மீள திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உத்தரவாத விலையை விட கூடிய விலைக்கு விற்பனைக்கு வந்த சீமெந்து லாரி பொதுமக்களால் மறிக்கப்பட்டு உத்தரவாத விலைக்கு விற்பனை செய்த சம்பவம் ஒன்று அம்பாறை இறக்காமம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
சீமெந்து தட்டுப்பாடாக உள்ள நிலையில் உத்தரவாத விலையிலும் பார்க்க அதிகூடிய விலைக்கு விற்பனைக்கு வந்த சீமெந்து லாரி பொதுமக்களினால் மறிக்கப்பட்டு பலாத்காரமாக உத்தரவாத விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இறக்காமம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் ஒன்று கூடியவர்கள் தனியார் வர்த்தக நிலையத்துக்கு வருகை தந்த லாரியை மறித்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலைக்கு சீமெந்தை விற்பனை செய்யுமாறு வற்புறுத்தியுள்ளனர். கட்டுப்பாட்டு விலைக்கு சீமெந்து உரிமையாளருக்கு பணத்தை செலுத்தி சீமெந்தை களஞ்சியப்படுத்தி கட்டுப்பாட்டு விலையில் பொதுமக்களுக்கு விநியோகித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் சற்று அமைதியின்மை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தளத்திற்கு விரைந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இறக்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கலிலுல் ரஹ்மான் தலைமையில் சீமெந்து உரிமையாளருக்கு கட்டுப்பாட்டு விலையின்படி பணம் செலுத்தப்பட்டது. சீமெந்து பாக்கெட்டுகளில் 1275 ரூபாய் பொறிக்கப்பட்டிருந்தும் 1650 ரூபாவுக்கு வியாபாரிகள் விற்பனை செய்ய முயற்சித்த போதே இந்நிலைமை ஏற்பட்டது. கட்டுப்பாட்டு விலையை சொல்லுவது இந்த உழவுக்கு தான் சொல்லி அதை கொண்டு வந்து இவங்க என்ன செய்யறாங்க, சீமந்தி 1500, 1650, 1700 ரூபாய்க்கு விற்காங்க. கடைசியில் இந்த கெட்ட பேர் யாருக்கு? அதுமாதிரி ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் பெசில் ராஜபக்சேக்கும் தான் இந்த கெட்ட பேர். ஆகவே அரசாங்கத்துக்கு முழுக்க கெட்ட பேர். ஆகவே இதை பொதுமக்களாக இறக்காம பிரதேசத்து மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையின் ஊடாக இந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டு இறக்காம பிரதேச மக்கள் முற்றுகையிட்டு லொரியை மறித்து உங்களோட அரசாங்கம் சொன்ன விலைக்கு நாங்கள் காசை தரோம்னு சொல்லி அந்த லொரிக்காரர்கள் இணங்கியதுக்கு கிடங்க அந்த காசை பொதுமக்களிடமிருந்து பொதுமக்கள் கொடுத்து சீமெந்தியை பெற்றுக் கொண்டார்கள். யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தில் 50% உரிமை இலங்கை அரசாங்கத்துக்கே சொந்தமானது. அதன் 28% ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு சொந்தமானதாகும். 18% பங்குகள் லக்கோ நிறுவனத்துக்கும் 4.5% பங்குகள் எல்டிஎல் ஹோல்டிங் நிறுவனத்துக்கும் உள்ளதாக எல்டிஎல் ஹோல்டிங் ஸ்தாபன நிறைவேற்று அதிகாரி நுஹ்மான் மரிக்கார் தெரிவித்துள்ளார். தேசிய அபிவிருத்தி மையமும் வெகுசன ஊடக அமைப்பும் இணைந்து வாராந்தம் நடத்தும் இணையவழி ஊடாக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். This power plant is owned by a company called West Coast Power Limited. யுகதனவி மின் உற்பத்தி நிலையம் கெரவலப்பட்டிய மின் உற்பத்தி நிலையம் என்றே அழைக்கப்படுகின்றது. 300 மெகாவாட் திறன் கொண்ட இம்மின் உற்பத்தி நிலையம் மேல் மாகாணத்தில் உள்ள கெரவலப்பட்டியில் அமைந்துள்ளது. இதன் நிர்மாண பணிகள் 2007ஆம் ஆண்டு நவம்பர் ஆரம்பிக்கப்பட்டு 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டது. 200 மெகாவாட் உற்பத்தி 10 மாதங்களில் பூர்த்தி செய்யப்பட்டது. 2ஆம் கட்டம் 2010 பிப்ரவரியில் நிறைவடைந்தது. 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் முதல் கட்டம் திறந்து வைக்கப்பட்டது. அமெரிக்கா, ஜெர்மனி, நெதர்லாந்து, போலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரியா போன்ற நாடுகள் இதற்கு நிதியுதவி வழங்கியுள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்க நிறுவனம் ஒன்று இவ்வளாகத்தில் புதிய மின் நிலையத்தை அமைக்கவும் அதற்கு இயற்கை வாயு வழங்கவும் முன்வந்தது. இலங்கைக்கு மின்சார தேவைப்பாடு இருந்த போதிலும் அரசு அதனை மறுத்தது. மாற்று யோசனையாக அக்கம்பெனி கெரவலப்பட்டிய யுகதனவி மின் நிலையத்தில் சில பங்குகளை கொள்வனவு செய்து இயற்கை வாயுவை விநியோகிக்கும்படி கேட்டுக்கொண்டது. அதன் ஒரு கட்டமாக இதில் உடன்பாடு எட்டப்பட்டது. இதற்கு அமெரிக்க அரசாங்கம் 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உள்ளது. சேதன பசலையை பயன்படுத்தி பரசூட் முறையில் நெற்பயிர் செய்கையை மேற்கொள்ளும் செயல்முறை களப்பயிற்சிகள் அக்கரைப்பற்று கிழக்கு விவசாய விரிவாக்க நிலையத்தினால் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. அக்கரை பெற்று கிழக்கு விவசாய விரிவாக்கல் நிலையத்திற்குட்பட்ட தோணிக்கல் வயல் பிரதேசத்தில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் உற்பத்தி செலவினை குறைத்து அதிக லாபத்தினை பெற்றுக் கொள்ளும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அக்கரை பெற்று கிழக்கு விவசாய விரிவாக்கல் நிலைய பொறுப்பதிகாரி MSM நிப்ராஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இணை பாடவிதான சிரேஷ்ட உத்தியோகத்தர் JA ஃபெரோஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தோணிக்கல் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட நவரட்ன ராஜா எனும் விவசாயியின் ஒத்துழைப்போடு அவருக்கு சொந்தமான காணியில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிக்கு விஜயம் செய்த அதிகாரிகள் பெரசூட் விதைப்பு தொடர்பான பயிற்சியை வழங்கியதுடன் விதைப்பு நிகழ்விலும் கலந்து கொண்டனர். இதனூடாக நெற்செய்கை மேற்கொள்ளும் போது களைகள் கட்டுப்படுத்தப்படும். இதனால் களைநாசினி பயன்படுத்தும் தேவை ஏற்படாதென தெரிவிக்கப்பட்டது. இந்த பரசூட் முறையிலான விதிப்பு முறையை மேற்கொள்ளும் போது நிலமானது முறையாக பண்படுத்தப்படுவதனால் களைகள் முளைப்பது மிகவும் குறைவு. எனவே இதற்காக களைநாசினி பிரயோகிக்க வேண்டிய தேவையும் இல்லை. எனவே களைநாசினி பிரயோகிக்கப்படாத காரணமாக நெற்செய்கைக்கு நன்மை தரும் பூச்சிகளின் குடித்தொகையானது அதிகரித்து காணப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த நோய் பீடை தாக்கமும் குறைவாக காணப்படுகின்றது. உற்பத்தி செலவும் குறைக்கப்படுகின்றது. அது மாத்திரமில்லை, இந்த செய்கை முறையில் கன்றுகளுக்கு இடைவெளி கூடுதலாக காணப்படுவதன் காரணமாக நன்கு அடிபெருத்து குட்டி அடித்து வீரியமான நாற்றுகள் வளர்வதன் காரணமாக உற்பத்தியும் கூடுதலாக காணப்படுகின்றது. உற்பத்தி செலவு குறைந்து கூடிய லாபம் கிடைப்பதன் மூலமாக விவசாயியின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைவது மாத்திரமில்லாமல் நஞ்சற்ற
கூடிய நாட்டின் உற்பத்தி தேவையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இருக்குது என்பதை விவசாய திணைக்களத்தின் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மட்டக்களப்பில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழைக்கு மத்தியிலும் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டதாக மாவட்ட குற்றவியல் விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி PSP பண்டார தெரிவித்துள்ளார். கொக்கட்டிச்சோலை சந்திமலை பகுதியில் நடத்தப்பட்டு வந்த பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்ட போது 1,35,000 லிட்டர் கசிப்பும் 6,30,000 மில்லி லிட்டர் கோடாவும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. அங்கிருந்து 3 தப்பியோடியுள்ளனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களதாவளி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த வானொன்றின் மீது மட்டக்களப்பிலிருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மோதுண்டதில் ஏற்பட்ட விபத்தில் இவர் படுகாயமடைந்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதியை படுகாயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.